ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம 13/2/24 செவ்வாய்க்கிழமை மாசி மாத முதல் நாள் ஆரம்பிக்குது. அன்று வாங்கக்கூடிய 3 பொருட்கள், செய்யக்கூடிய 3 பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும், கடன் தீரும், புண்ணியம் பெருகும். மாசி மாதம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு ஆரம்பிக்குது. அன்று கடன் பிரச்சனைக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அது 100% உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த 3 பொருட்களும் மிக மிக முக்கியமான பொருட்கள். அதை நீங்கள் வாங்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் வைத்து இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். வெல்லம், கொள்ளு, சுக்கு, இந்த 3 பொருட்கள் தான். இதை வாங்கி அதை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசி மாத முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி இதை செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக பல மடங்கு பலனை அது கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அந்த முருகருக்கு உகந்த நாள். அன்று இந்த சுக்கை வாங்கி நீங்கள் முருகருக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களது கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வெல்லம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்காக செய்யக்கூடிய அந்த பரிகாரம். கொள்ளு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற முறைப்படி அதை செய்யும் பொழுது அதுவும் உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் வீட்டில் உள்ள அந்த துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவதற்கும், புண்ணியம் கிடைப்பதற்கும் இது உங்களுக்கு பயன்படும். இந்த 3 பொருட்களையும் உங்களால் முடிந்த அளவு அன்று வாங்கி கொள்ளுங்கள். அதாவது கொஞ்சமாக வாங்கினாலும் சரி, அல்ல உங்களால் முடியும் அப்படின்னா அதிக அளவில் வாங்கினாலும் சரி. அதாவது வெல்லம் குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்க வேண்டும். அதை உங்களால் முடிந்த அளவுக்கு 1 கிலோ வாங்கினாலும் சரி, 5 கிலோ வாங்கினாலும் சரி. இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெல்லத்தை பற்றி பார்த்துடலாம். வெல்லம் வாங்கி குலதெய்வ கோவிலுக்கு கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெல்லத்தை போல இனிப்பை, உங்கள் வாழ்க்கையில் இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வெல்லம் உங்களால் முடிந்த அளவு இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி வாங்கி கொள்ளுங்கள். நாம் அனைவருமே மாசி மாதம் அந்த மாசி களரி அல்லது சிவராத்திரி அன்று நிச்சயமாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்வோம். அன்று நீங்கள் இந்த வெல்லத்தை கொண்டு போக வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு. அதை மாசி முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வாங்கி வீட்டில் வைப்பது, முடிந்தால் இடம் இருந்தால் பூஜை அறையில் வச்சுருங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாங்கி, அல்லது வேறு ஏதாவது ஒரு கைப்படாத இடத்துல வச்சுட்டு கோவிலுக்கு போகும் பொழுது, குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது மறக்காமல் இந்த வெல்லத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது அங்கு குலதெய்வ பாதத்தில் வச்சு அந்த கோவிலில் இருப்பவர்களிடம் கொடுத்து விடுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கோவிலில் பொங்க வைக்கிறீங்க அப்படின்னு நீங்களே அதை யூஸ் பண்ணக்கூடாது. கோவிலில் அவங்க அதை எதுக்காவது யூஸ் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் அது உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வத்தின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு பெற்று கொடுக்கும். இந்த 3 பொருளையும் வாங்கி முதல்ல பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி நன்றாக இறைவனை வழிபட்டு கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டு கொள்ளுங்கள். இந்த வெல்லத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சுப காரிய தடைகள் நீங்கும். குலதெய்வத்தின் அந்த ஒரு பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கொள்ளு. இந்த கொள்ளு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு கடன் தீர்வதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரம் கடன் தீர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு தானியம் கொள்ளு அப்படின்னே சொல்லலாம். இந்த கொள்ளை நீங்கள் ஒரு 1/2 கிலோ வாங்கினால் கூட போதும். ஆனால் இதை ஒரு 16 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். எளிமையான பரிகாரம்தான். இந்த மாதிரி கொள்ளு அன்று வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு இந்த கொள்ளை ஒரு கைப்பிடி உங்கள் கைகளில் எடுத்து நீங்கள் இறைவனை மனதார வணங்க வேண்டும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், முருகர் அனைத்து தெய்வத்தையும் வணங்கி எனது அந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, எனது வீட்டில் உள்ள அந்த பெரிய ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் தீர வேண்டும். என்னை விட்டு போக வேண்டும். என் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் என்றும் நிறைந்திருக்க வேண்டும். செல்வ செழிப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டும். நாங்கள் ஏதாவது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க வேண்டும், புண்ணியம் பெருக வேண்டும் அப்படின்னு இந்த கொள்ளை உங்கள் கைப்பிடியில் வச்சு, உங்கள் கைக்குள்ளே வச்சு ஒரு பிடியளவு கொள்ளை வேண்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு அந்த பூஜை அறையில் வச்சுருங்க. அன்று இரவு முழுவதும் இது இருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலையில் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும். இரவு வரைக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
இந்த மாதிரி அந்த பிளேட்டில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளுவை எடுத்து கொண்டு போய் ஏதாவது பறவைகளுக்கு தானமாக இரையாக வைத்துவிட வேண்டும். இதை தொடர்ந்து 16 நாட்கள் நீங்கள் மாலை நேரத்தில் இது மாதிரி ஒரு கைப்பிடி கடவுள் முன்னாடி வச்சுட்டு அதை மறுபடி காலையில் எடுத்து அந்த பறவைகளுக்கு வச்சுருங்க. மொட்டை மாடி அல்லது ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி எதுவுமே வசதி இல்லை அப்படின்னா ஏதாவது மரத்தடியில் போட்டுருங்க. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிடும். இதுதான் இந்த இரண்டாவது பரிகாரம். இது அந்த பறவைகளோ அல்லது மற்ற அந்த எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிரினம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும். இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த சுக்குவை வைத்து நம்ம செய்ய போகின்ற பரிகாரம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுக்கை நீங்கள் அன்று வாங்கி நீங்கள் பூஜை அறையில் முருகர் முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் சுக்கு கொஞ்சமாக வாங்கினாலே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். அதில் ஒரு துண்டு மட்டும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கையில் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து மூடி நீங்கள் முருகரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். முருகா, எனது கடன் பிரச்சனை சீக்கிரமே முடிந்துவிட வேண்டும். இந்த கடன் பிரச்சனையால் எனது நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் பாழாகின்றது. தயவு செய்து இந்த கடனுக்கு ஒரு முடிவை சீக்கிரமே நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனமுருகி முருகரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த சுக்குவை உங்கள் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுக்கை நீங்கள் கொஞ்சம் நேரம் முருகரின் பாதத்தில் வச்சுருங்க. அந்த முருகர் ஃபோட்டோ இருக்கும் உங்கள் வீட்டில். அதுக்கு முடிந்தால் அந்த முருகருக்கு செவ்வரளி பூவை சாற்றி ஒரு விளக்கேற்றி கூட நீங்கள் இதை செய்யலாம். இதையும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்குமே தாராளமாக செய்யலாம். ஒரு அரை மணி நேரம் இந்த சுக்கை உங்கள் கையிலிருந்து அந்த முருகரின் பாதத்தில் வச்சுருங்க. ஏதாவது பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுருங்க. தரையில் எப்பொழுதும் வைக்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் தரையில் வைத்தால் அது பலனளிக்காது. அதனால் ஒரு பிளேட்டில் வச்சு அந்த முருகரின் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட வைக்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்து முருகரிடம் வேண்டிக் கொண்டு ஒரு சின்ன டப்பா பாக்ஸ் மூடியோடு இருக்க பாட்டிலாக இருந்தாலும் சரி அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அதில் சர்க்கரையோ அல்லது துவரம் பருப்போ அதில் நிரப்பி அதுக்குள்ளே இந்த சுக்குவை நீங்கள் மறைத்து வைத்து விட வேண்டும். இந்த மாதிரி வைப்பதன் மூலம் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை கூடிய விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரும். அது வாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு போகுது. அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சர்க்கரையவோ அந்த துவரம் பருப்போ ஏதாவது ஒரு டப்பாவில் இதை வச்சுருங்க. உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்தால் அதில் வைங்க, இல்லை பருப்பு இருந்தால் அதில் வைங்க. இதை அந்த ஏதாவது ஒரு இடத்துல இருக்கட்டும். உங்களது கடன் பிரச்சனையெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இதை எடுத்து நீங்கள் ஏதாவது பறவைகளுக்கு, பருப்பாக இருந்தால் பறவைகளுக்கு போட்டுருங்க. சீனியாக இருந்தால் ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த சுக்குவையும் அது மாதிரி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதை நீங்கள் 3மே முத்தான சக்தி வாய்ந்த பரிகாரம். இது 3ல் உங்களுக்கு என்ன பரிகாரம் வேண்டுமோ அதை செய்யலாம். அல்லது 3ஐயுமே செய்யும் பொழுது விரைவிலேயே 1 மாதத்திலேயே இந்த மாசி முடியும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அனைத்துமே நல்ல விதமாக நடக்கத் தொடங்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும், முருகரின் அருள் கிடைக்கும், அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும், உங்களுக்கு புண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.